Hello viewers, welcome back to my channel. So today class the night the ghost got in. So in the prose lesson உடைய part 2 தான் பார்க்க போறோம். வாங்க. Come on Herman, I said. I will stay with mother, he said. She is all excited. So என்னுடைய பிரதர் கூப்பிடுறான். ஸோ நான் என்ன சொன்னேன், வேண்டாம் நான் அம்மா கூட படுத்துக்கிறேன், ஏன்னா அம்மா ரொம்ப பயந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கூட இருந்துக்கிட்டேன். I stepped onto the landing. Don't either of you go a step, said mother. We will call the police. Since the phone was downstairs, I didn't see how we were going to call the police, nor did I want the police, but mother made one of her quick, incomparable decisions. She flung up a window of her bedroom, which faced the bedroom windows of the house of a neighbor, picked up a shoe and warmed it through a pane of a glass across the narrow space that separated the two houses. Glass trickled into the bedroom occupied by a retired engraver named Bordwell and his wife. Bordwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Almost everybody we knew or lived near had some kinds of attacks. ஸோ எங்களுடைய அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்க, யாருமே இப்போ கீழே போகக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம், போலீஸ்க்கு கால் பண்ணலாம். சின்ஸ் த ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேர், ஐ டென்ட் சி ஹவு வி வேர் கோயிங் டு கால். ஸோ ஃபோன் வேறு கீழே இருக்குது, அதனால எங்களால் கால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் என்னுடைய அம்மா என்ன பண்ணாங்க, இம்மீடியட்லி அன்எக்ஸ்பெக்டட்லி ஷீ டுக் ஏ டிசிஷன். ஸோ சடனாக ஒரு டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், she flung up a window of her bedroom with a faced bedroom windows of the house of a neighbor. ஸோ எங்களுடைய பெட்ரூமுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பெட்ரூம் விண்டோ வந்து அதில் இருக்கும். ஸோ she picked up a shoe and warmed it through a pane glass across. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஷூ எடுத்து அந்த பக்கத்து வீட்டு விண்டோவில் இருக்கக்கூடிய கிளாஸில் எரிஞ்சிட்டாங்க. ஸோ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டையர்ட் என்கிரேவர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம் வந்து போர்ட்வெல். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ரொம்ப வருஷமாக பெட்டில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இது இவங்களுக்கும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே போர்ட்வெல்லுடைய ப்ராப்ளம்ஸும் தெரியும். It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung back and low. Bordwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. We will sell the house and go back to Peoria, we could hear Mrs. Bordwell saying. It was some time before mother got through to Bordwell. Burglars, she shouted. Burglars in the house. Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghosts, for she was even more afraid of ghosts than of burglars. Bordwell at first thought that she meant there were burglars in his house, but finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. After he had disappeared from the window, mother suddenly made us sit to throw another shoe, not because there was further need of it, but as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. ஸோ இப்போ கரெக்டாக 2 o'clock ஆயிடுச்சு, சரியா மிட் நைட்டு. ஸோ இந்த டைமில் இவங்க இந்த ஷூவை தூக்கி அங்கே விண்டோவில் வீசின உடனேயே இப்போ போர்ட்வெல் என்ன பண்ணுறாங்க, பெட்டில் இருக்கிறவங்க வித்தின் எ மினிட் அவங்க விண்டோ பக்கம் வராங்க. அண்ட் கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சீக்கிரமாக இந்த வீடை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறோம், ஃபியூரியாய்க்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மிஸ்ஸஸ் போர்ட்வெல் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் என்னுடைய அம்மா என்ன பண்ணாங்க, இந்த ஷூவை வீசிக்கிட்டு பக்லர்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. ஸோ எங்களுக்கும் எங்களுடைய அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, இங்கே பக்லர்ஸ் கிடையாது கோஸ்ட் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்கு பக்லர்ஸை விடவும் கோஸ்ட் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பயப்படுவாங்க, அதனால எங்களுக்கு சொல்கிறதுக்கான தைரியம் இல்லை. ஸோ போர்ட்வெல் என்ன நினைக்கிறாங்க, ஸோ பக்லர்ஸ் அவங்களுடைய வீட்டில் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஃபைனலாக போலீஸுக்கும் கால் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணக்கு அப்புறமா அந்த விண்டோவை விட்டு டிஸப்பியர் ஆகுறாங்க. இம்மீடியட்டாக என்னுடைய அம்மா திரும்பவும் ஒரு ஷூவை எடுத்து அந்த விண்டோவில் வீசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டப்போ, இதனால் அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது, பட் அவங்களுக்கு அது ஒரு ஃபேஷனாக தெரியுது, சம்திங் ஷி ஹேஸ் த்ரில், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படி பக்கத்து வீட்டில்
ஷூவை தூக்கி வீசுறதும் அவங்க வந்து கத்துறதும் இவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபன்னியாக சொல்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், அதை த்ரோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். The police were on hand in a commendably short time. A Ford sedan full of them, two on motorcycle and a petrol wagon with about 8 in it and a few reporters. ஸோ அவங்க கால் பண்ண 5 or 10 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் போலீஸும் வந்திருக்காங்க. அவங்க கூடவே யார் வந்திருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ 8 போலீஸ்மேனும் சம் ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. They began banging at our front door. Flashlight short streaks of gleam up and down the walls across the yard, down the walk between our houses and boardwalks. Open up, cried a hoarse voice. We are men from headquarters. I wanted to go down and let them in, since they were, but mother wouldn't hear of it. You haven't a stitch on, she pointed out. You had got your death. I wound the towel around me again. Finally, the cops put their shoulders to our big heavy front door with his thick beveled glass and broke it in. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into the hallways, shot up the front stairs and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. Who are you? He demanded. I live here, I said. So, இப்போ போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. எங்களுடைய வீட்டினுடைய ஃப்ரெண்ட் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தே நாக் த டோர். ஸோ டோரை நாக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கீழே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்னுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ எந்த தப்பும் பண்ணலை, தேவையில்லாமல் உன்னுடைய டெத்தை நீயே தேடிக்கக்கூடாது, யாரும் கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா எங்களை ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், திரும்பவும் என்னுடைய டவலை எடுத்து சுற்றிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி அவங்க காப்ஸ் என்ன பண்ணாங்க, காப்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்மேன் தான். ஸோ இவங்க டோர் ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறனால அவங்களே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹெவியான ஒரு திங்ஸை வச்சு அவங்க டோரை ரொம்ப வேகமாக உடைச்சி உள்ளே போகிறாங்க. ஸோ எல்லா இடமும் அவங்க லைட்டு எல்லாமே ஆன் பண்ணி டவுன்ஸ்டேர் அண்ட் அப்ஸ்டேர் எல்லா இடமே செக் பண்ணுறாங்க. அப்புறமா என்னுடைய வெயிஸ்டில் நான் ட்ரவல் சுற்றிட்டு நின்றனால என்னையே ரொம்ப சந்தேகமாக பார்த்தாங்க. அண்ட் நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வேறு யாரும் இல்லை, இந்த வீட்டில் உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லி நான் சமாளித்தேன். So the officer in charge reported to mother. No sign of nobody lady, he said. Must have got away. What would he like? There were 2 or 3 of them, mother said, woofing and carrying on slamming doors. Funny, said the cop. All your windows and door was locked on the inside, tied at a tick. ஸோ எல்லா இடமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அப்ஸ்டேர் டவுன்ஸ்டேர் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணிட்டாங்க. அங்கே யாருமே வந்து போனதா எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இங்கே யாருமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை, யாரும் இங்கே வந்த மாதிரி தெரியலை, எந்த ஒரு டவுட்டும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போது விண்டோ டோர் எல்லாமே ரொம்ப காற்றுல வேகமாக அங்கேயும் இங்கேயும் அடிக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே போய் எல்லாத்தையும் இம்மீடியட்டாக ரொம்ப டைட்டாக லாக் பண்ணிக்கிறாங்க. And downstairs we would hear the tromping of the other police. Police were all over the place. Doors were open. Drawers were open. Windows were shut up and pulled down. Furniture fell with dull thumps. A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled beds away from the walls. So tore cloths of hooks in the closet. Full suitcases and boxes of shelves. One of them found an old sitar that Roy had won in a pool tournament. Looky here, Joe, he said, strumming it with a big paw. The hop named Joe took it and turned it over. What's it? He asked me. It's an old sitar our Guinea pig used to sleep on, I said. It was true that a pet Guinea pig we once had would never sleep anywhere except on the sitar, but I should never have said so. Joe and the other hop looked at me a long time. They put the sitar back on his shelf.
ஸோ இப்போ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டவுன் ஸ்டேரில் கொஞ்சம் போலீஸ் இருந்து திரும்பவும் அங்கும் இங்குமா தேடிகிட்டே இருக்காங்க. ஸோ விண்டோஸ், டோர்ஸ் அண்ட் ட்ராயர், கபோர்டு எல்லா இடத்துலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் அப்ஸ்டேரில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. And they began to ransack the floor, full beds away from the walls, tore clothes of the hooks in the closet. So அது செல்ஃபில் ட்ரெஸ் வந்து தொங்க போடக்கூடிய இடத்துல, ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்க ரொம்ப டீப்பாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. சூகேஸ், பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த ஃபவுண்ட் ஏ ஓல்ட் சித்தார். ஸோ அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஓல்ட் சித்தாரை வந்து பார்க்குறாங்க. ஸோ இது எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணது அப்படின்னு சொன்னால், ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் எங்ககிட்ட ஒரு பிக் இருந்துச்சு. ஸோ அந்த பிக் என்ன பண்ணும், இந்த சித்தார் மேலே தான் படுத்து தூங்கும். ஸோ அதுக்கு வேறு எங்கேயும் தூங்குறது பிடிக்காது. ஸோ இமீடியட்டாக ஜோ எடுத்து கேட்குறாங்க, இது என்ன, எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் சொன்னோம் எங்களுடைய பிக் வந்து இதில் தான் தூங்கும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க எங்களை ஒரு ஃபன்னியாக பார்த்தாங்க. and they put Siddhar bag on the shelf. ஸோ திரும்பவும் அதை தூக்கி செல்ஃபில் போட்டுட்டு போயிட்டாங்க. and no sign or nothing, said the hop, who had the first spoken to mother. The lady seems historical. They all nodded, but said nothing, just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. What's that? Snapped Joe. 5 or 6 hops sprang for the attic door before I could intervene or explain. I realized that it would be bad if they burst into on a grandfather unannounced or even announced. He was going through a phase in which he believed that general medicine, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. ஸோ இப்போ எல்லா இடமும் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டாங்க. அங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட பேசின ஒரு போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இது ஏதோ இந்த லேடியை பார்க்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாருமே ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு அப்ஸ்டேரில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு கிரிக்கிங் சவுண்ட் வந்து ஆட்ரிக்கில் கேட்குது. ஸோ இது வேறு யாரும் இல்லை, என்னுடைய கிராண்ட் ஃபாதர் படுத்துருக்குறாங்க. அவங்க பெட்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் டேன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஜோ என்ன பண்ணார், அங்கே ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக 5 or 6 ஹாப்ஸ் வந்து மேலே போயிட்டாங்க. பிஃபோர் ஐ குட் இன்டர்வியூ ஆர் எக்ஸ்பிளைன். ஸோ அங்கே இருக்கிற என்னுடைய கிராண்ட் ஃபாதர் தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க அங்கே ரீச் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக தெரியும், என்னுடைய கிராண்ட் ஃபாதர் பெர்மிஷன் இல்லாமல் யாராவது இந்த ரூமுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் தான் முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ பிகாஸ் மை கிராண்ட் ஃபாதர் ஹி வாஸ் ஏ ரிட்டையர்ட் ஆர்மி மேன். ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உள்ளால் போனாலே ப்ராப்ளம் தான். இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்க எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் உள்ளே போகிறாங்க. ஸோ என்ன நடக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பதட்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, என்னுடைய கிராண்ட் ஃபாதர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஆர்மியில் உள்ள பீப்புள் அவங்க அங்கே வேலை செய்யாமல் இங்கே வந்து மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.